வெல்கம் டு கடன்காரன் vlogs. இன்னைக்கு எங்கே பண்ண தெரியுமா போல உனக்கு? இந்த கேமராவுக்கு எட்டி ஃபில்டர் வாங்க பாரு. ஆமாம், இந்த கேமரா ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரே மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் ஃப்ளாஷ் அடிக்குது, என்ன பண்ணலான்னு ஓட நம்பிக்கை எல்லாம் நீங்கள் விட்டு சேனலில் பாருங்கள். அதில் வந்து ஜிஜு வீடியோ ஒன்று வரும். ஆமாம், ஜிஜு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மொபைல் உடச்சி வீடியோ போட்டோம், அதுலேயுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், மொபைல் உடச்சி வீடியோ அப்படி தான் இருக்குது. கேமரானா கொஞ்சம் தெளிவாக. இப்போ நான் எதுக்கு என்டி ஃபில்டர் வாங்க ஆர்டரே போடலாம் சென்னை போகிறேன் தெரியுமா? சென்னையில் போய் சோலோ விளாக் பண்ண போகிறேன். இனிமேல் கடற்கரை மாதிரியே தரணும். ஆமாம், தரணும்லாம் கிடையாது. இனிமேல் சோலோ விளாகாக வரும். இனிமேல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜன் முஞ்சி மட்டும் பெருசாக வரும். அப்பெல்லாம் வராது. இவர் தான் கோபால், இவர் தான் எங்கள் கேமராமேன். ஆமாம், இவர் தான் எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இவர் தான் இப்படி அவங்க லென்ஸ் முன்னாடி போகும், இப்படி அவங்க பின்னாடி வரும், திருப்புனாரா அப்படியா? அந்த மாதிரி தான் தெரியும் எனக்கு கேமரா எடுக்க. சரி, மற்றபடி எதுவும் தெரியாது. இதுதான் எங்கள் ஆஃபீஸ். எப்படி குப்பையா ஹார்பிக்கு பாத்ரூம் தானே இருக்கணும். இங்கேயே வச்சிருக்கேன் ஹார்பிக்கை. அப்பப்போ நாங்கள் ஃப்ளோரையும் கழுவுவோம். மேக்மினி அங்கேயே மேக்மினி டப்பா பார்த்து அங்கேயே இருக்குது. தம்பி, நான் போயிட்டு வர வரைக்கும் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன். சாயந்தரம் வந்து பத்திரமா பார்த்துக்கோ அவனை. சரி, அவன் போக மாட்டான் தம்பி, ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். 6 மணிக்கு அவன் ஆஃபீஸ் வரல, என்ன எனக்கு ஃபோன் முடிச்சிரு. அதான் 6 மணி சொல்லிட்டேன்ல தெளிவாக. இவர் தான் தம்பி எடிட்டரு. நீ தண்டை கருமாந்தரம். அது தண்டை கருமாந்தரம்னு ஒரே இடத்துல முடிச்சல. என்ன பண்றானே தெரியல. ஏன்டா 40 நிமிஷம் வீடியோ 39 நிமிஷம் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்காங்க. இது அதுவும் கட்டு தானே. எனக்கு லிட்டில் ராஜ் விளாக்ல எவ்வளோ நேரம் கொடுப்பேன் தெரியுமா? 2 மணி நேரம் ஃபுட்டேஜ்லாம் கொடுப்பேன். அப்பெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஏதாவது உருட்டாது ஏதாச்சும். சிசி வீடியோலாம் பாருங்க. மேக்ஸிமம் நாய்க்கு சரலாக் திண்டு போச்சு சொல்லிட்டு பாட்டி கத்திட்டு வந்து சரலாக் வாங்கினீங்க கைஸ். நாய்க்கு ஒரு சோறு கூட வைக்க மாட்டாங்க. சரலாக் வாங்குற வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக நினைக்கிறேன். சரலாக் வாங்குற வீடியோவா? டேய், இன்னும் கொஞ்சம் தூரம் பஸ் ஏறலாம்டா. டிக்கெட் புக் பண்ணிட்டு விளாண்டு எடுத்துடுறேன். அப்படியா? சென்னை புக் பண்ண 6 மணிக்கு ஒன்று வீடியோ எடுப்போம் சொன்னேன் நான் வந்துட்டு. ஆமாம், இப்போ மணி 7:30. எனக்கு 9:30 மணிக்கு பஸ். எதனால் வீடியோ எடுக்கலன்னா கைஸ், இவனுக்கு வந்து வயிற்றாக வந்துருச்சு. அதனால பாத்ரூம்ல இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்து. ஆமாம், 2 மணி நேரம் கழிச்சு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரேன். ஏன்டா உருட்டுற? இனிமேல் வந்துட்டு நான் வந்து இந்த லேட்டரில் தான் வந்துட்டு படம் பார்க்க போகிறேன். ஆமாம், படம் தான் சொன்னேன். அசிங்கமாக பேசாத. சொல்ல வந்தேன், நீ வந்து சொல்லிட்டேன். அந்த லேப்டாப் படம். ஆமாண்டா சார், இது பார்க்கறது பற்றியா இல்லைம்மா? சார், என்னோட லேப்டாப் இருந்தாரு கைஸ். இங்கே பாருங்க, இதான் என்னோட லேப்டாப். என்னோட லேப்டாப் வந்துட்டு அருமையாக இருக்கும்டா. யார் இங்கே பாருங்க பரப்பான். என் எடுத்து திறந்தோட என் மூஞ்சி வருதா? அது வந்து திசி போட்டு இங்கே எப்பயுமே கம்பெனி லேப்டாப்பில் திசி போட்டால் தான் நிறைய வச்சுருப்போம். இல்லை, டிவி திறந்தா எங்கே இருந்தாலும் திசி போட்டா இருக்கும். எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய திசி போட்டா இருக்கும். உங்களுக்கு திசி சுற்றின மாதிரி ஆயிரும். இப்போ உன்னை எடிட்டில் அசிங்கப்படுத்திட்டேன். இவன் ஏதாவது பண்ணணும் அப்படித்தானே? அசிங்கமா இல்லையா? பலிக்கு பலி வாங்கிடுறது மனசுக்குள்ளே வச்சுருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். சரி, இந்த பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கேன். இது சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும்ல. கேமராமேனு காட்டுறீங்க. கரெக்டாக சுத்தினா மட்டும் பத்தாது, சார்ஜ் பண்ணணும் காட்டுறீங்க. கம்பு சுத்த தெரிஞ்சால் மட்டும் பத்தாது தம்பி, அடிக்கணும் 4 பேரை. சரி, கம்பு சுத்த நீ கம்பு சுத்த போகும்போது 4 பேர் வந்து ஒன்று அடிச்சா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். நீங்கள் தண்ணி வேணா ஊற்றிப்பாரு, கம்பு சுத்த தண்ணி கூட உள்ள வராது. தண்ணி ஈரமாக இருப்ப. தண்ணி உள்ளே வரதுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி நீ ஈரமாக இருப்ப. அதுக்கு முன்னாடியே. சரி, நான் வந்து சென்னை போனேன். இப்போ நான் வந்துட்டு நாளைக்கு அடுத்த வர விளாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சென்னை விளாக்ஸ் பார்ப்பீங்க. இனிமேல் சோலோ விளாகலாம். திடீர்னு பார்த்தா நான் அந்தமான்ல இருப்பேன், திடீர்னு பார்த்தா கொடைக்கானல்ல இருப்பேன். எனக்கு வந்து பட்ஜெட் இல்லை. இனிமேல் சோலோ என்டி பிளேட் வாங்க போகிறானே சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்கு. வேறு எதுவும் இல்லை. அந்த நாய் என்ன பண்ணுதுன்றது வீடியோ பார்த்தா தெரியும். என்டி ஃபில்டர் வாங்க போகிறானா இல்லை சென்னைக்கு ஊர் சுற்ற போகிறானான்றது அவனை பார்த்தா. நான் சோலோ விளாக் உனக்கு ரிலேஜ் விளாக்ஸுக்கு ஒரு 10 நாள் மாதம் வீடியோ எடுத்துறேன். மிச்சம் 20 கொடைக்கானல் விளாக்ஸ் தனியாக எங்கேயாவது போயிட்டேன். எங்கிட்ட போயிட்டு எங்கிட்ட போய் என்ன பிச்சை எடுக்க போகிறான்னு தெரியல. பிக்சர் எடுக்கல. இங்கேருந்து போகும்போது அக்கௌண்ட்டில் 20,000 எடிட் பண்ணிடு. நான் போய் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். சரி 20,000 எப்படின்னா 20,000 15,000 திரும்ப வந்துடுவேன். 5,000 சம்பளம், எனக்கு 5,000 சம்பளம் தனியாக போகிறேன்ல. நீ என்ன எதிர்பார்க்குறீங்க? நீ வெட்டி பையன் உட்காந்துருக்கு. நான் இல்லையே, அவங்க வீடியோ பார்க்க முடியாது. இந்த கணக்கு அதான் எடிட் பண்ணுறேன். ஏன்னா யூடியூபோட ஓனரே நான். நான் போகிறேன். இந்த நாய் வந்தாலும் சரி வரலாம் சரி, நான் போகிறேன். போக மாட்டாங்க. போடா, போதுண்டா, கிளம்புடா. வேணுமாடா, எடுத்துட்டு போடா. காத்து விட்டப்பா டக்குன்னு. ஏன்டா நான் துரத்தி விடவே இருக்கேன். ஆஃபீஸ்க்குள்ள இருந்தாலே பீடியா இருக்கா? இது வேணுமாடா?
ஆஃபீஸ் வரலாம். அப்போ மதுரையில் இதை கொடுத்துருவாடா, நீ மட்டும் தானே நீ தூக்கிட்டு போக போற, இது வெயிட்டாக இருக்காரா, யாரா யார் காத்துலேயே பறக்கும். இதுவுமே 1-2 கிலோ இருக்கும்டா இதுவுமே. இருக்காரா டி சத்து இல்லையா? இது வேணாம், இந்த லேட்டை வச்சு என்ன பண்ண போறேன்னா போற இடத்துலயே வேலை பார்க்க சொல்லுவாடா. வீடியோ போடுறா, போற இடத்துல வீடியோ வேலை பார்க்க சொல்லுவேடி. நாளைக்கு அப்லோட் பண்ணணும்டா. சரி வேற என்ன வேணும் உனக்கு? பவர் பேங்க் வேணும். பவர் பேங்க் எடுத்துக்கோ, கேபிள் எடுத்துக்கோ. கேபிள் கீழே பைக்கில் இருக்கு. பைக்கில் 5 பவர் பேங்க் இருக்கே பைக்லேயே. இன்னொரு பவர் பேங்க் 2 பவர் பேங்க் எடுத்து போகிறேன். சரி எடுத்துடா. ஏன்னா திடீர்னு ஊருக்கு வர 2 நாள் எக்ஸ்ட்ரா அங்கேயே இருக்கேன். எடுத்துக்க கால் பண்ணுறேன். கோபாலு வீடியோ எடுத்து முடிக்கல. இல்லை நாளைக்கு நைட்டு வர நாளைக்கு அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு என்ன கிழமை? நீங்கள் புதன்கிழமை. நாளை கழிச்சு வந்துடுறேன் காலையில். இன்னைக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையா? என்ன கிழமையாக இருந்தால் பரவாயில்ல, நாளை கழிச்சு காலையில். நீ எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீ டேபிள் வீடியோ வந்துருக்கேன் சொல்லலாம். நீ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு எந்த நாள்னு கூட தெரிய மாட்டேங்குது நமக்கு. தெரிய மாட்டேங்குது. இப்போ 7:30 ஆயிடுச்சு. உனக்கு எதுக்கு 2 மைக்? நீ பண்ணுற வேலைக்கு 2 மைக் வேணுமா? இந்த மைக் முடிஞ்சுன்னா அந்த மைக் இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஃபோனில் மாட்டி வேணும், திடீர்னு ஃபோனில் மாட்டி யூஸ் பண்ணுவேண்ணா. சரிங்க சார், இந்தாங்க எடுத்துருக்கலாமே 2 மைக்கு. நாங்கள் ஏதாவது திடீர்னு நாளைக்கு வீடியோ பண்ணிட்டோன்னா அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பண்ணுப்பா, வச்சுக்கோப்பா. 2 மைக்கு வச்சுக்கிறியாப்பா? நான் கத்தி சவுண்டாக பேசிக்கிறேன். சரிப்பா தான்ப்பா போப்பா. பேக்கும் தர மாட்டேன், வீட்டுக்கு போனால் ஏன்டா டே வாடா போகும்டா, தலை சுற்றுறா ஒன்று பேசி எனக்கு போய் சொல்லடா. உண்மையிலேயே சொல்கிறேன்டா, வீடியோ சொல்லடா. எல்லாத்தையும் தெரியல, அதை எடுத்து கொடுத்தல. இது வச்சு எப்படி நான் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவேன்? அப்புறம் கேட்ட வேலை மகளும் சொல்லுவேன். கேட்டா நான் வீடியோ எடுத்து வாழ்க்கையில் முன்னேற போகிறேன்டா. நான் முன்னேற்றத்தை தடுக்கிறேன். நீ முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திடுவோம். நாங்கள் இப்படிலாம் முன்னேற விட மாட்டோம். கேட்டு டாட்டா பாய் பாய். நீ என்ன போய் சொல்கிற? தள்ளி விட்டு வந்துடுறேன். எனக்கு ஷூ வேறு வருமே நாளைக்கு வேறு. வாங்கி வச்சுக்கிறியா? வாங்கி நீ வச்சுக்குவியா? தான் எனக்கு பயமாக இருக்குது. லூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டு தெரியும். வேலை பார்க்க சொல்லுவோம். கோபால் நீ போ. வேணாம் கோபாலு, நான் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறேன். டாட்டா. ஆத்தியா புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஏன் சொல்லுவா? புது ட்ரெஸ்ஸு ஆமாண்டா. கொஞ்சம் மாதிரி இது வந்து சாணி கலரில் இருக்குது. இது என் ட்ரெஸ்ஸும் நல்ல கலரில் இருக்குது. சாணி காஞ்ச கலரில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். சரி காய்ஸ், நான் சென்னை போகிறேன். அதுவும் மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து அபி பஸ் புக் பண்ணியிருக்கேன். அபி பஸ் இன்டர்சிட்டி புக் பண்ணியிருக்கேன். குழுன்னு போவேன் படத்துக்கிட்டே. தெரியுமா? போப்பா போ, என் மனது தாண்டி போ. படத்துக்கு தாண்டி போகிறேன். படத்துக்கூடா அதாங்க எங்கள் ரூமில் வந்து எங்கள் வீட்டில் வந்து டேபிள் செட்டப், என்னோட ஆஃபீஸ் செட்டப். அது ஆஃபீஸ், இதே அவரோட ஆஃபீஸ். ஆமாம், என்னோட ஆஃபீஸ். நாங்கள் பெரிய ஆஃபீஸ். ஆமாம், இவர் வந்து ஏன்டா இங்கே பாடுறா. இது வந்து என்னோட பெட் டைம் சார்ஜர் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேயா? அது எடுத்து வந்துட்டு எனக்கு ஒரு ஏசி. உனக்கு இப்போ இந்த மைக் வேணாம்ல? இதாண்டா எங்கள் கபோர்ட் போல். இது ஃபுல்லாக என் ட்ரெஸ்ஸு. எப்படி எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு பார்த்தியா? எப்படின்னா இது என்னோட கம்பார்ட்மெண்ட் என்னோடது. ஓகே, கீழே இருக்கிறது என்னோடது. என்னோடய பேக் இருக்குது. இது ஃபுல்லாக நான் வாங்கின கேட்ஜெட்ஸு, என்னோடய சாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேயா? அதுக்கடுத்து வந்துட்டு இது என்னோடய பேண்ட்டு மட்டும், பேண்ட்டு கலெக்ஷன் மட்டும். இவ்வளோ பேண்ட் வச்சுருக்கேன். இது ஓகேயா? இது ஃபுல்லாக எங்கள் அண்ணனோட, இது எங்கள் அண்ணனோட டிஷர்ட் கலெக்ஷனு, எங்கள் அண்ணனோட பேண்ட் கலெக்ஷனு, இது எங்கள் அண்ணனோட புது ட்ரெஸ்ஸு. ஓகேயா? அது அப்பப்போ வேணும்னு எடுத்துக்கிறது. இது ஃபுல்லாக என்னோட டிஷர்ட் கலெக்ஷன். என்னோட டிஷர்ட் இது ஃபுல்லாக என்னோட டிஷர்ட் கலெக்ஷன். ஓகேயா? இது என்னோட ஷர்ட் கலெக்ஷன். டிரான்சிஷன் வீடியோ போடுறியா? ஷெட் தூக்கிட்டு வர மாட்டியா? ஊரை விட்டு போகிறேன். அவன் போக மாட்டேன். பார்த்துக்கோ. ரிட்டன் கட்டு போட்டுருக்கேன் தம்பி. 1000 ரூபா லாஸ். என்ன இந்த மைக் நல்ல தூக்கிட்டு வர மாட்டியா? தூக்கிட்டு போடா. நான் நாளைக்கு என்டி ஃபில்டர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரணும். அதனால இந்த 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 சின்ன இந்த பேக் தூக்கிட்டு வராது. அங்கேருந்து கொரியர் போட்டு பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நான் மதுரை போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான். மதுரை போயிட்டா பஸ்ஸுலேருந்து ஏறி அங்கே இறங்கி, அங்கேருந்து சென்னை பஸ் ஏறி, அந்த பஸ்ஸுலேருந்து சென்னை இறங்கி அது வரைக்கும் வீடியோ எடுக்கிறாங்க காய்ஸ். அப்போ நான் இந்த காய்ஸ் நீங்கள் வந்து நீங்களும் தூங்காதீங்க, நான் லைவ் வந்துடுறேன். லைவ் வந்து நீங்களும் நோட்டை பார்த்துட்டு இந்த மைக்கு அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் போகிறேன். நான் குழுன்னு போகிறேன். இந்த எஸ்எஸ்சியில் தான் வந்துட்டு ஃபுட்டேஜ் இருக்குது. எடிட் பண்ணிடுறேன் ஒழுங்கா. நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். முக்கால்வாசி கிடையாது, கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்தா இது வந்து நீ கொடுத்த ஃபுட்டேஜ். எது இல்லை இந்த பேய் மாதிரி பார்த்துக்கிட்டு இங்கே பாரு. இவனுக்கு இன்னும் ஃபேன் பேஸ் வெளியே நிற்கிதான்.
வீட்டுக்கு போனாலே இங்கே வீட்டில் பார்த்தியா எல்லார் வீட்டிலும் ஒரே நாடகம், சன் டிவி நாடகம். சாயந்தரம் 6 மணி ஆனாலே இங்கே இப்போ ஓடி வராமல் இங்கே வருங்க சென்னை போறாது நீ போ மாட்டாமே இவன் அவ்வளோதான், இவனோட எட்ஜி இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கடுத்து இறங்க மாட்டேன் தலைவன். இங்கே வர சொல்லுவா, போ வரமாட்டேன், கூப்பிடு. அவ்வளோதான், கோவப்பட்டேன். இதை போட்டு கடிச்சிட்டு இருப்பேன். இங்கே பாரு ஃபேன் பேசலாம் வந்துட்டு. சரி காய்ஸ், கட்டாடா சொல்லிட்டா போவாள். நான் போயிட்டு வரேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியாக இரு. நீ நாளைக்கு ஜாலியாக இருக்க மாட்டேன். நாளைக்கு கரெக்டாக 6 மணிக்கு காலையில் போக அடிப்பேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஏற்றி விட்டோட சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. எத்தனை பேர் பிடிக்கிறாங்க போடா போடா. ஆமாண்டா போயிடாடா, மாட்டிக்கிறோம் போல. அப்படி இங்கே வீட்டு நடிச்சிடா போல. நம்ம ஊருக்குள்ளேயே போய் இவனோட போகலாம். எப்படி இருக்கீடா? ஏய் 1-2 உண்டா போல. சரியா 1-2ல ஏற்றி விட்றானு. பஸ்ஸு ரேஸ் 2 பஸ்ஸு தான். 2 பஸ்ஸுக்கு ரேஸு. வெற்றிகரமாக வந்துட்டு பஸ்ஸை விட்டோம். 9 மணி பஸ்ஸுக்கு வந்துட்டு நம்ம இப்போ 10:03க்கு இப்போ வந்திருக்கோம். இப்போ இன்னொரு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வரணும். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு மெரினாவில் போய் சாப்பிட்டு இனிமேல் தான் வரணும். போய் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ பஸ்ஸு 11 மணிக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். 11 மணிக்கு எடுத்து போகணும். நீ கேட்கலாம், இங்கே சென்னை பஸ் நிறையா இருக்குது, ஏன்டா நீங்கள் எப்படி பண்ணலாம் கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரம் நாளைக்கு போயிட்டு சொல்கிறேன். ஃபைனலாக பஸ்ஸுக்குள்ளே ஏரியாச்சு. அப்படி தூங்கிட்டேன். இப்போ ஏசி சீட்டு சம குட் நைட் கைஸ். நம்ம நாளைக்கு காலைல போயிட்டு கோயம்பேட்டில் மீட் பண்ணுவோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக், அதுவும் சோலோ விலாகில். அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு சென்னை வந்துட்டோம். சென்னையில் வந்து மணி இப்போ கரெக்டாக 7:03 ஆகிடுச்சு. நம்ம என்டி ஃபில்டர் வாங்குறதுக்கு வந்துட்டு 11 மணிக்கு தான் போகணும். நம்ம இப்போ வந்து கோயம்பேடு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ பிடிச்சி தான் போக போகிறோம். மெட்ரோ பிடிச்ச பிறகு இன்றைக்கி வந்து நம்ம vlog 2ல கண்டினியூ பண்ணுவோம். சென்னையில் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபஸ்ட் டே. இன்றைக்கி ஒரு நாள் சென்னையில் இருக்க போகிறோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல. நான் இப்போ உங்களுக்கு வந்ததே காட்டேன். நம்ம கோயம்பேடில் இப்போ இறங்க போகிறோம். இறங்கிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இறக்குவாங்க பார்த்தாங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ கூட இறக்கிட்டுட்டாங்க. இது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னா சிஎம்பிடி கிடையாது. இது கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது ஆக்சுவலாக. இது அது பக்கத்தில் இருக்க மெட்ரோலேயே ஒரு மட்டமான டீ கடையில் டீ குடிச்சுட்ருக்கீங்க. இன்கோஸ் டீ ஹவுஸ்னு போட்டிருக்கு பேர். கிரணா பார்த்துக்கோங்க. நான் இது டீ கிடையாது, ஒரு ஹாட் வாட்டர் இருக்குது ஆக்சுவலாக. மேலே போய் நல்ல டீ கூட குடிச்சுக்கலாம் போல். இப்போ நம்ம சென்னை வந்துட்டு காலைல 7:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக டைம் வந்து 7:20 ஆகுது. நம்ம இப்போ 7:20க்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கோயம்பேடுலேருந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்கு போகணும். நான் காலையிலேயே பல்லவலக்காம தான் இப்போ டீ குடிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் காலையில் உங்களுக்கு நான் பரமக்குடிலேருந்து சென்னைக்கு எப்படி வந்தோன்னு இருக்கேன். பரமக்குடிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து மதுரைக்கு வரணும். ஃபஸ்ட்டு மதுரைக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து தான் எனக்கு ரொம்ப சீப்பாக பஸ்ஸு கிடைக்கும். நான் அதுக்கு புக் பண்ண வெப்சைட் தான் வந்துட்டு அபிபஸ். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மதுரை டு சென்னைன்னு போட்டு பார்க்கும்போது லோயஸ்ட்டு ஃபேராக 252 ரூபாய்க்கு ஏசி ஸ்லீப்பரே இருக்குது. இங்கே உள்ளே போனீங்கனாலும் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். 250 ரூபாய்க்கு லேடிஸுக்கு இருக்குது, 390 ரூபாய் ஜென்ஸுக்கு இருக்குது, ஸ்லீப்பர் 600 ரூபாய்க்கு இருக்குது. இதுவே நம்ம ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வரணும்னா மினிமம் நம்ம குறைஞ்சது வந்துட்டு ஸ்லீப்பரில் வரணும்னா 1050 ரூபா ஆகும். இதுவே ஒரு ஹியூஜான அமௌண்ட்டு. இப்போ நம்ம ரிட்டர்ன் எதில் போக போகிறோம் தெரில. இப்போ ரிட்டர்ன் போகிறது தான் டாஸ்க்கே. வாங்கிட்டு இப்போ உடனே ரிட்டர்ன் கிளம்புறதா இல்லை வெயிட் பண்ணிட்டு போவோமாங்கிறது தான் தெரில. சென்னை வந்து லாஸ்ட்டாக மென்டல்ஸ் விலாக்ஸ் இருக்கும்போது வந்து சென்னைக்கு
அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் சென்னைக்கு வந்து எங்கெங்கே போனோம், ஜூக்கு போனேன், மெரினா பீச்சு போனேன். நீங்கள் அப்போனா மெரினா பீச் போவோம் உங்களுக்கு. அப்போ எனக்கு நம்ம எப்படின்னா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம நேராக போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு பரமக்குடி சாயந்தரம் 8 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு 8 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அதை பார்த்து புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பல்ல போவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு மட்டமான டீயை குடிச்சு முடிச்சுக்கிறேன். கேவலமாக இருக்குது. ஆறுனா மெட்ரோ மாதிரியா இருக்குது. ஏதோ பாலடைஞ்சு மங்களாமே இருக்குது. இப்போ எங்கள் பக்கத்தில் A2B இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா ஒரு மட்டமான டீ, அதுவும் 20 ரூபாய்க்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு உச்சா போகணும். ஃபஸ்ட்டு போய்ட்டு உச்சா போகிறதுக்கான இடத்த தான் தேடிட்டு இருக்கேன். டைம் என்னாச்சு 7:24 ஆயிடுச்சு. எப்படி தான் நம்ம மட்டமான டீலாம் கொடுக்க முடியுதோ. 20 ரூபா வாங்கினா 20 ரூபாய்க்கு கொஞ்சம் நல்ல டீயே கொடுக்கலாம். ஆனால் அது நல்லா இருக்குன்னு கேட்டோம். ஃபுல்லாக ரொம்ப நாள் கழிச்சு மெட்ரோவில் போக போகிறேன். கோயம்பேடு மெட்ரோ. இங்கேருந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் போய்க்கலாம். என்ன போட்டுருக்காங்க, பழனிமலை மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் 3 நிமிடங்களில் முதலாம் நடைமேடையை வந்தடையும். Next train to St. Thomas Mount Metro is arriving on platform 1 in 3 minutes. காய்ஸ் இன்னும் லிஃப்ட்டு வரல காய்ஸ். இன்னும் ஸோ சேட் மாதிரி இருக்குது. போயிட்டு உச்சா போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு விளாக்னால அப்படி தான் இருக்கும். போக போக அப்படியே இன்னும் 2 கிலோ போக அப்படியே சரியாயிடும். லிஃப்டில் நான் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுலா போயிட்டு ஸ்ட்ரீட் மேலே போகிறாங்க. போகிறான் மேலே போகிறான். காய்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு 12 மணி டைம் கரெக்டாக. இப்போ டைம் எதுவும் தெரியல. 12 மணி தான் நம்ம வந்துட்டு என்டி ஃபில்டரை வாங்கி முடித்தோம். என்டி ஃபில்டரை வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு கரெக்டாக கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்கு பின்னாடியே, அந்த மெட்ரோவுக்கு பின்னாடியே இருக்குது இந்த கடை. வந்துட்டு கடை பேர் வந்து அகத் ஃபோட்டோ ஸ்டுடியோ, அகத் ஃபோட்டோ ஷாப். ஆக்சுவலாக இல்லை, அகத் ஃபோட்டோ மார்ட். இங்கே ஏதோ ஒரு ஃபுட் கோர்ட் வருது. இங்கே இவ்வளோ பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டு வர வேண்டியதுதான். இங்கே பார்த்தாலும் வந்துட்டு போலீஸ் தொல்லையும் திருடன் தொல்லையுமா சென்னையில் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் கேமரா பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்து அரசினர் தோட்டம் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெட்ரோவிலேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா வண்டலூர் ஜூக்கு போக போகிறோம். வண்டலூர் ஜூ போயிட்டு சென்னை வந்து கம்ப்ளீட்டாக முடிப்போம். அங்கேருந்து அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து அப்படியே அவ்வளோதான் ஊருக்கு போக வேண்டியதான் ட்ரெயினை பிடிச்சி. ஹாய் கைஸ், வெல்கம் டு கடன்காரன் vlogs. இன்றைக்கி வண்டலூர் ஜூவில் வந்து சைக்கிள் எடுத்துருக்கோம். சைக்கிளில் ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னைய மாதிரியே தெரியல வந்துட்டு இது என்ன உரங்கொட்டாமல் இங்கேன்னு நினைக்கிறேன். இந்த அங்கே இருக்குவாங்க கீழே வேறு ஓட்ட வருமானு தெரில. சேஃப் ரைட் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். வண்டலூர் ஜூவில் ஹெல்மெட் தரல. இங்கே வந்து சைக்கிள் வாங்குறதுக்கு வந்துட்டு நீலகிரி கருங்குரங்க அங்கே இந்த போட்டுருக்கு பாருங்கள், நீலகிரி கருங்குரங்கு. என்னடா சென்னை வந்து திடீர்னு என்னடா வண்டலூர் ஜூவில் ஆரம்பிக்க பார்க்காதீங்க. நிறைய இடத்துல ஃபுட்டேஜை தூக்கி விட்டு முடிச்சு விட்டாங்க.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் சைக்கிளில் போக வேண்டிய பயணம் வாங்கிக்கிட்டது. எனிவே நீங்கள் சென்னையில் இது 2வது வீடியோவாக பார்த்துட்டு இருக்கீங்க. முதல் வீடியோ பார்க்கலைன்னா கீழே மேலே தெரியுற காட்டில் வந்துட்டு முதல் வீடியோட லிங்க் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். கருங்குரங்கை பார்த்தாச்சு. கருங்குரங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போயே மூச்சு வாங்குது. சைக்கிள் ஓட்டாமல் இருந்து பல வருடம் கழிச்சு சைக்கிள் ஓட்டினா அப்படி தான் இருக்கும் போல். சோலோ ரைடு அடிச்சிருக்கேன் இன்னைக்கு. வண்டலூர் ஜூவில் வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ பண்ணும்போது ஒரு 4 பேர் இருந்தோம். ஒன்றும் தரல. ஆமாம், இப்போ ஒத்தாளாக இருக்கவும் லைட்டாக கலருது. இப்போ தான் ஜூவில் கொஞ்சம் நூண்டு வந்துருக்கோம்.